ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சியா சீட்ஸை செடியாக வளர வச்சு தோசை ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சியா சீட்ஸ் வந்து நம்ம நாட்டில் விளையில, இது அமெரிக்காவில் தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க. இதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து சால்வியா ஹிஸ்மோனிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதை நம்ம வந்து தோசையில் ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு வந்து சுகர் லெவல் குறையுது, பிபி இருக்கவங்களுக்கு பிபி குறையுது. அது இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீடை வந்து ஊற வச்சு நட்ஸோட சேர்த்து அரைச்சி மார்னிங் ஷேக்காக கூட குடிச்சிட்டு வரலாம். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இதை வந்து ஒரு கப்பில் நம்ம சியா சீட்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் நல்லா நம்ம ஸ்பூனால் பரப்பி விட்டுட்டு இன்னொரு பிளேட்டை அது மேலே கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி கேப் விட்டு மூடி வச்சிடணும். இதை 4 டேஸ்க்கு நம்ம 2 டைம்ஸ் வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்தோன்னா செடியாக வளர்ந்துடும். 4th டே இந்த கீரையை ஃபைனாக கட் பண்ணி மாவில் கலந்து தோசை ஊற்றினேன். இது வந்து பெருசாக கசப்பாவோ தோற்பாவோ எதுவும் இல்லை, டிஃப்ரெண்ட்டே தெரியல. குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க விரும்பி. இது மட்டும் இல்லாமல் பிசிஓடி பிசிஓஎஸ் உள்ள பெண்கள்லாம் இந்த மாதிரி சியா சீட்ஸ் போட்டு தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.